வணக்கம். என் பேரு டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பேருக்கு இந்த வெயில்னால நெறைய பேருக்கு அடிக்கடி டயரியா போறதோ, வாந்தி வர்றதோ, உங்களுக்கு மயக்கம் வருதோ, இந்த மாரி ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கு இல்லையா? இத ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த வெயில் காலத்துல உங்களுக்கே தெரியும் எவ்வளோ ஹையா ஒவ்வொரு நாளும் வெயில் ஓட தாக்கம் அதிகமாயிட்டே தான் போகுது. 1 டிகிரி கம்மியானாலே நம்மளுக்கு பெரிய விஷயமா இருக்கு. சோ இந்த மாதிரி நேரத்துல ரொம்ப அதிகப்படியான வெயில்ல நம்ம ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தினால வெளியே வேற போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னா, அந்த சூடுனால நிறைய பேருக்கு வயிறுல இன்ஃப்ளமேஷன் வரும். அந்த இன்ஃப்ளமேஷனுக்கு பேருக்கு கேஸ்ட்ரோஎன்டரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். சோ இந்த மாதிரி இன்ஃப்ளமேஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த சூடுனால நமக்கு அடிக்கடி நிறைய பேருக்கு வயிற்றுப்போக்கு வரும். சோ என்னதான் நீங்க மாத்திரை நீங்க சாப்பிட்டாலுமே மெடிக்கல்ஸ்ல வாங்கி டாக்டர்கிட்ட போயிட்டு சாப்பிட்டாலுமே நிறைய பேருக்கு அது அவ்வளவு சீக்கிரம் இந்த சூடுனால வர்ற வயித்தால அவ்வளவு சீக்கிரம் சரியாக மாட்டேங்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு வெளியில போயிட்டு வந்தாங்க, இல்லாட்டி வீட்லயே இருந்தா கூட என்னதான் ஃபேனு கீழே நல்ல நீர் மோர் இதெல்லாம் குடிச்சிட்டு இருந்தா கூட நிறைய பேருக்கு தலை சுத்தலும் வாந்தியும் இந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம்ஸ் வரும். சோ முக்கியமா இந்த மாதிரி டயரியா போகுது, சூடுனால நமக்கு வயித்தால போகுது அப்படின்னா ஆர்சனிக் அமால்கம் இந்த மாதிரி உங்களுக்கு மெடிசன்ஸ் நிறைய உங்களுக்கு நல்ல யூஸா இருக்கும். சோ அதே மாதிரி வாந்தி வருது, என்னதான் தண்ணி குடிச்சாலும் இந்த பத்த மாட்டேங்குது இந்த ஹீட்டுக்கு அப்படின்ற போது நிறைய பேருக்கு ஒரு மயக்கம் மாதிரியும் வாந்தி மாதிரியும் வர்றதுக்கு இப்பிகாக்ன்ற மெடிசன்ஸ் ரொம்ப நல்லா வேலை பார்க்கும். அதே மாதிரி நிறைய பேருக்கு மயக்கம் மாதிரி வரும். சோ அடிக்கடி பாத்தீங்கன்னா பிரஷர் ரொம்ப கம்மியாயிடும், வெயில்ல போயிட்டு வர்றாங்க, இல்லாட்டி வீட்லயே அந்த வெயிலோட உஷ்ணத்திலேயே இருக்கிறாங்க அப்படின்னா அடிக்கடி ரொம்ப படுத்தே இருக்க மாதிரி இருக்கும், எனர்ஜியே இல்லாம இருக்க மாதிரி இருக்கும், எந்திரிச்சு உட்கார்ந்தாலும் திருப்பி படுக்கிற மாதிரி இருக்கும், ஒரு மயக்கம் வந்துகிட்டே இருக்க மாதிரி இருக்கும், பிரஷர் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்க மாதிரி. சோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நாட்ரம்பர்ன்ற மெடிசன்ஸ் ரொம்ப நல்லா வேலை பார்க்கும். இந்த மாதிரி நிறைய குரூப் ஆஃப் மெடிசன்ஸ் நிறைய தொந்தரவுகளுக்கு நான் ஒண்ணுதான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு. இதுல நிறைய மெடிசன்ஸ் இருக்கு. சோ இதுல உங்களுக்கு என்ன மாதிரி ப்ராப்ளம்ஸ் வருது, எந்த மாதிரி உங்களுக்கு வயிற்றுப்போக்குனா எந்த மாதிரி இருக்கு, உங்களுக்கு எந்தெந்த மாதிரி கிளைமேட் எக்ஸ்போஷர்ல நீங்க வெளியே போகும்போது மட்டும் வருதா, இல்லாட்டி வீட்டுல இருக்கும் போதே வருதா, இல்லாட்டி எந்த மாதிரி எக்ஸ்போஷர்னால உங்களுக்கு இந்த வெயிலோட எக்ஸ்போஷர்னால உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் வந்திருக்கு, வாந்தி எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா வருது, எந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்னால வருது, தண்ணி குடிச்சாலே வாமிட் வருதா, இல்லாட்டி ஏதாவது சாப்பாடு சாப்பிட்டா மட்டும் வாமிட் வருதா, எதுனால இந்த ஹீட்னால என்னென்ன மாதிரி இருக்கு அப்படின்ற தெளிவா தொந்தரவுகளை கேட்டு நம்ம மெடிசன்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப நல்லா இருக்கு. மெடிசன்ஸோட எஃபெக்ட் வித்தின் 1 hour 2 hours உங்களுக்கு சரியாயிடும். வயிற்றுப்போக்குனாலும் சரி, வாந்தினாலும் சரி, தலை சுத்தல்னாலும் சரி, 1 மணி நேரத்துல நம்ம சரி பண்ணிடலாம். நிறைய பேர் நினைப்பாங்க ஹோமியோபதினா ரொம்ப டைம் எடுக்கும். இந்த வெயில்னால வர்ற இந்த 3 தொந்தரவுனாலையும் நிறைய பேர் இந்த வயிற்றுப்போக்கு, இந்த வாந்தி, தலை சுத்தல்னால நிறைய பேர் போய் அட்மிட் ஆறாங்க. அட்மிட் ஆகிற ஸ்டேஜ் இப்ப வந்துருச்சு. இப்போ அட்மிட் ஆகி 1 நாள் அட்மிட் ஆயிருந்தேன், 2 நாள் அட்மிட் ஆயிருந்தேன், அந்த அளவுக்கு எனக்கு ப்ராப்ளம் வந்துருச்சு அப்படின்றாங்க. ஆனா ஹோமியோபதியில இந்த மாதிரி தொந்தரவு ஒரே மணி நேரத்துல நம்ம சரி பண்ண முடியும். அந்த அளவுக்கு ரொம்ப நல்ல மெடிசன்ஸ் எல்லாமே இருக்கு ஹோமியோபதியில. சோ நம்மளுக்கு ரிப்பீட்டடா என்னதான் நம்ம மாத்திரை சாப்பிட்டாலும் எனக்கு சரியாகல இந்த உஷ்ணத்துக்கு, இந்த வெயிலுக்கு அப்படின்னு நம்ம யோசிக்க வேண்டியதில்லை. ஹோமியோபதி முழுக்க முழுக்க இயற்கை வைத்தியம் அப்படின்றதால நம்மளுக்கு எந்த விதத்துலயும் நமக்கு சைடு எஃபெக்டும் இல்லை. எவ்வளவு நாள் நம்ம மெடிசன்ஸ் எவ்வளவு நேரம் அடிக்கடி நம்ம சாப்பிட்டாலுமே இதுல எந்த விதத்துலயும் நம்மளுக்கு பாதிப்பு உண்டாகாது, எந்த சைடு எஃபெக்டும் கிடையாது. முழுக்க முழுக்க இயற்கை வைத்தியம் தான். எந்த ஏஜ் குரூப்ல இருக்க பீப்புள்னாலும் நம்ம தைரியமா ஹோமியோபதி மெடிசன்ஸ் தாராளமா எடுத்துக்கலாம். ஒரு குழந்தை, ஒரு 1 வயசு குழந்தை, இல்லாட்டி 1 வயசுக்கு கீழே உள்ள குழந்தைங்க அப்படின்னாலும் நம்ம ஹோமியோபதியை தாராளமா கொடுக்கலாம். அதே மாதிரி ரொம்ப ஏஜ் ஆனவங்களுக்குமே நம்ம இது ஒரு சிம்பிள் மெடிசன். முக்கியமா அதிகப்படியா ரொம்ப ஏஜ் ஆனவங்களுக்கும் இந்த ப்ராப்ளம் ரொம்ப அடிக்கடி வருது. இந்த ஃபீவரோட சேர்ந்து இந்த டயரியா வர்றதோ, உங்களுக்கு வாந்தி மயக்கம் வர்றதோ, இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சோ அதனால நீங்க முன்னாடியே உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நீங்க மெடிசன்ஸ் இங்க கிட்ட இருந்து கூட நீங்க போன்ல கேட்டு நீங்க மெடிசன்ஸ் வாங்கி வச்சுக்கலாம். ஒரு ஸ்டாக் வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த ஒரு ரீசன்ஸ்னாலும் நீங்க இதுக்கு ஏத்த மாதிரி நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல கொடுத்துருப்போம், அதுக்கேற்ற மாதிரி நீங்க கொடுத்துக்கலாம். சோ இந்த ரிலேட்டடா உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.